ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இங்கிலீஷ் சீனியர் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் மார்ஜின் 10, ரைட் மார்ஜின் 75 நம்ம செட் பண்ணுறது தெரிஞ்சது தான். ஓகே, ஹெட்டிங் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் தி என்வோ டாட்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இது வந்து ஷார்ட் ஃபார்மில் இருக்குது. ப்ரீஃபாக அடிக்கணும். நம்பர் அப்படின்னு ப்ரீஃபாக அடிப்போம். அப்படி அடிக்கிறப்போ இந்த டாட் வந்துட்டு வைக்க மாட்டோம். சரிங்களா? தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெட்டிங்காக கொடுத்துருக்காங்க. அவார்டட் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஹெட்டிங்காக கொடுத்துருக்காங்க. அப்போது இதுக்கு தனித்தனி கால்குலேஷன் நம்ம வந்துட்டு போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஹெட்டிங்க்கான கால்குலேஷன் பாருங்கள். இதோட கவுண்டிங் 40. சரிங்களா? இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 20. சரிங்களா? அந்த ஸ்பேஸோடு சேர்த்து நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 40 டிஜிட்டில் இருக்குது. இது வந்து 20 டிஜிட்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஹெட்டிங்க்கான கால்குலேஷன் பாருங்கள். ஃபார்வேர்ட் பிரகாரம் நம்ம 65 எடுக்கிறது தெரிஞ்சது தான். ஓகேங்களா? 65 எடுக்கிறோம். அதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 40 மைனஸ் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணணும். 25 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அதனால் 26 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். 13 வருது. அது கூட 10 ஆட் பண்ணால் 23. சரிங்களா? 23வது டிகிரியில் இந்த ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்துட்டு நம்ம அடிப்போம். ஓகேங்களா? ஃபார்மேட் என்ன? 65. ஃபார்மேட் பிரகாரம் 65 எடுக்கிறோம். கவுண்டிங்கை மைனஸ் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணி 10ஆல் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணுறது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து செகண்ட் ஹெட்டிங். சரிங்களா? இதோட கவுண்டிங் என்ன? 20. சேம் ஃபார்மேட், சேம் மெத்தட். சரிங்களா? ஸோ 65ல் 20 போச்சுன்னா 45. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணணும். ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம 46 மாற்றுறோம். ஓகேங்களா? 46 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 33. சரிங்களா? ஸோ கடைசியாக, அதாவது 2ஆல் டிவைட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக 10 ஆட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? 33 வரும். 33வது டிகிரியில் நம்ம இந்த அவார்டட் அப்படிங்கிற அந்த செகண்ட் ஹெட்டிங் வந்துட்டு நம்ம அடிக்கிறோம். அவார்டட் ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படிங்கிற செகண்ட் ஹெட்டிங்கை அடிக்கிறோம். ஓகேங்களா? கிளியராக இருக்குது. ஓகே, ரைட்டு. அடுத்து நம்மளுக்கு இங்கே பாருங்கள், ஹெட்டிங்ஸில் மேலே இருக்க மெயின் ஹெட்டிங்ஸில் பாருங்கள், இங்கே இயர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு டினோஃபைடு ட்ரைப்ஸ் அப்படிங்கிறதும் பேக்வேர்டு கிளாஸஸ் அப்படிங்கிறதும், அடுத்து கீழே வந்துட்டு ப்ரீ மெட்ரிக் போஸ்ட் மெட்ரிக் அப்படிங்கிற ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதோட கால்குலேஷன் எப்படி பார்க்கணும்? ஸோ நம்ம கால்குலேஷன் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் காலமில் இருந்து தான் கால்குலேஷன் வந்துட்டு நம்ம போடுவோம். இது நமக்கு தெரிஞ்சது தான். ஓகே, இப்போது இந்த டினோஃபைடுங்கிறதும் பேக்வேர்டும் இருக்கு இல்லையா? இந்த 2 ரோவையும், சரிங்களா, இந்த 2 ரோவுக்கும் தனியாக கால்குலேஷன் போடணும். அதே மாதிரி இந்த இயர் அப்படிங்கிறது இது தனி கால்குலேஷனாக நம்ம போடுவோம். ஓகேங்களா? அப்போது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? லாஸ்ட் காலம்லேருந்து கால்குலேஷன் போட போகிறோம். ஸோ இந்த காலமில் இந்த நம்பர்ஸும் ப்ளஸ் இங்கே இருக்கு இல்லையா, இந்த போஸ்ட் மெட்ரிக் அப்படிங்கிற இந்த ரோஸ் இருக்கு இல்லையா, இதோடு சேர்த்து நம்ம கால்குலேஷனுக்கு கவுண்டிங் வந்து செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ரைட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட் காலமில் ஹெட்டிங் பெருசா இல்லை வேல்யூஸ் பெருசா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் காலமில் போஸ்ட் அப்படிங்கிறது 4 டிஜிட்டில் இருக்குது. மெட்ரிக் அப்படிங்கிறது வந்துட்டு 6 டிஜிட்டில் இருக்குது. ஓகேங்களா? உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். உள்ளே இருக்க வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. ஓகேங்களா? அதுதான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ எல்லாமே 6 டிஜிட்டில் தான் இருக்குது. அதோட பெருசு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த லாஸ்ட் காலமில் எது பெருசு, ஹெட்டிங்கா வேல்யூஸா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ மேட்ரிக் அப்படிங்கிறதும் இந்த வேல்யூவும் 6 டிஜிட்டில் தான் இருக்குது. அப்போ 6 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஹெட்டிங்கும் நம்பரும் 6 டிஜிட்டில் தான் இருக்குது. இந்த ஹெட்டிங்கும் இந்த நம்பரும் 6 டிஜிட்டில் இருக்குது. ஸோ 6 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ரைட் சைடு மார்ஜின் என்ன செட் பண்ணுவோம்? 75 தானே? அந்த 75 எடுத்துக்கலாம். மைனஸ் 6 அப்படிங்கிற வேல்யூவை எடுக்க போகிறோம். இந்த இடத்துல +2 வந்துட்டு ஆட் பண்ணுவோம். நான் எல்லா ஸ்டேட்மெண்ட்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். +2 ஏன் ஆட் பண்ணுறோம்? நம்ம ஸ்டேட்மெண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த கோடு, இதை வந்துட்டு நம்ம ஸ்கேல் பென்சிலை வச்சு தான் போடுவோம். சரிங்களா? ஸோ இந்த கோடுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கண்டிப்பாக ஸ்பேஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஸ்பேஸை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம முன்னாடியே கால்குலேஷனில் இந்த மாதிரி நம்ம இந்த ஃபார்மேட் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ +2 வந்துட்டு ஆட் பண்ணுறோம். அப்போது 6 கூட நம்ம +2 ஆட் பண்ணிட்டா 8. ஸோ மைனஸ் பண்ணுறோம். சரிங்களா? 75ல் 8 போச்சுன்னா 67 அடுத்த லைனை கொண்டு வந்துக்கோங்க. அடுத்த காலம் பாருங்கள். ப்ரீ அப்படிங்கிறது ப்ரீ ஹைஃபனோட சேர்த்து எத்தனை டிஜிட்? 4 டிஜிட். மெட்ரிக் அப்படிங்கிறது 6 டிஜிட்டில் இருக்குது. ஓகே, உள்ளே இருக்க வேல்யூஸில் இங்கே பார்த்தீங்கன்னா 8 டிஜிட்டில் இருக்குது. ஓகேங்களா? இந்த நம்பர் வந்து 8. அப்போது உள்ளே இருக்க
அதாவது இந்த ஹோல் காலம்லேயே எது பெருசு, ஹெட்டிங்கா இல்லை வேல்யூவா? வேல்யூஸ் தான் பெருசு, ஏன்னா அது 8 டிஜிட்டில் இருக்குது. ஓகேங்களா, இது 6, இது 4, சின்னது தானே. அப்போ காலம்லேயே 8 தான் நம்மளுக்கு பெருசு. 8 எடுத்துக்கிறோம். +2 ஆட் பண்ணணுமா, அப்போ 10 ஆயிரும். மைனஸ் பண்ணுங்கள், 57. 57 அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துக்கோங்க, மைனஸ் இந்த காலம். ஸோ இதில் போஸ்ட் அப்படிங்கிறது 4 டிஜிட், மேட்ரிக் அப்படிங்கிறது 6 டிஜிட். உள்ளே இருக்க வேல்யூஸில் 5 தான் பெருசு. ஓகேங்களா, உள்ளே இருக்க வேல்யூஸில் 5 பெருசு. அப்போ காலம்லேயே வந்துட்டு நம்மளுக்கு 6 அப்படிங்கிற வேல்யூ தான் பெருசு. அது கூட +2 ஆட் பண்ணுவோம், 8 வரும். மைனஸ் பண்ணுறோம், 49. அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துக்கோங்க, மைனஸ் இந்த காலம் பாருங்கள், ஃபஸ்ட் காலம் பாருங்கள். ஸோ இதுவும் ப்ரீ ஹைஃபனோடு சேர்த்து 4 டிஜிட்டில் இருக்குது. மேட்ரிக் அப்படிங்கிறது 6 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 டிஜிட் தான் நம்மளுக்கு பெருசு. அப்போ காலம்லேயே 6 டிஜிட் தான் நம்மளுக்கு பெருசு. சரிங்களா, அப்போ அது கூட +2 ஆட் பண்ணால் 8 வரும். ஸோ மைனஸ் பண்ண 41. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க வேல்யூ எதோட வேல்யூ? இந்த லைனோட வேல்யூ. சரிங்களா, இந்த லைனோட வேல்யூ தான் இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இதெல்லாம் எங்கே அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும்? கண்டுபிடிச்ச வேல்யூ கூட +2 வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அப்போ 2 இடத்துல நம்ம வந்துட்டு +2 வந்துட்டு ஆட் பண்ணுறோம். இதை வந்துட்டு நீங்கள் எப்போவுமே மறந்துடக்கூடாது. ஸோ இது நீங்கள் எங்கே மிஸ் பண்ணிங்கனாலும் கால்குலேஷன்ஸ் தப்பாகி ஹோலாகவே தப்பாயிரும், ஸ்டேட்மெண்ட்டே மொத்தமாகவே தப்பாயிரும். 2 இடத்துல +2 ஆட் பண்ணுறோம், மறந்துடாதீங்க. ஓகேங்களா, ஓகே. 67 கூட 2 ஆட் பண்ணால் 69. அப்போ 57, 59, 49, 51. 41 +2 43. இது எல்லாத்துலேயும் நம்ம +2 ஆட் பண்ணால் இந்த வேல்யூஸ் கிடைக்குது. ஸோ இதில் தான் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ கால்குலேஷனுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்து இது பாருங்கள், இதில் இயர் அப்படிங்கிறதும் இயர் வந்து 4 டிஜிட்டில் இருக்குது. ஓகேங்களா, உள்ளே இருக்க இந்த இயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 9 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா, இது 4 ஹைஃபன் இது 4. ஸோ டோட்டலாக நமக்கு 9 டிஜிட்டில் இருக்குது. ஹைஃபனுக்கு முன்னாடி பின்னாடியெல்லாம் ஸ்பேஸ் விட தேவையில்லை. அப்போது 9 டிஜிட்டில் இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா, அப்போ இந்த காலம்லேயே எது பெருசு? 9 தானே பெருசு. அப்போ அதை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ இதுக்கு இதை நம்ம சென்டர் பண்ணி எடுப்போம். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பின்னாடி. இப்போ இந்த 9 அப்படிங்கிற வேல்யூ தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா, காலம்லேயே அதுதான் பெருசு, அதுதான் எடுப்போம். ஓகேங்களா, அப்போ இதுக்கான கால்குலேஷன் எப்படி போடுவோம்? ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூவை எடுப்போம். ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ இதுதான், லைன் வேல்யூ இதுதான் ஃபஸ்ட்டு காலம், 41. ஓகேங்களா, லெஃப்ட் மார்ஜின் என்ன? 10. அதை மைனஸ் பண்ணிடுங்க. சரிங்களா, 31 வரும். மைனஸ், ஸோ இந்த 9 தான் நான் எடுக்கணும்னு சொன்னேன். காலம்லேயே அதுதான் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால 9 எடுத்துக்கலாம். 22, அதாவது அது மைனஸ் பண்ணால் 22 வரும். 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், 11. கடைசியாக இந்த கிடைச்ச 11 அப்படிங்கிற வேல்யூ கூட இங்கே நம்ம லெஃப்ட் மார்ஜினை மைனஸ் பண்ணோம் இல்லையா, அது கடைசியாக ஆட் பண்ணிடுங்க, 21. சரிங்களா, அப்போ 21வது டிகிரியில் இதை வந்துட்டு நம்ம அடிக்கிறோம். இதுக்கு இதை நம்ம சென்டர் பண்ணணும், அதை நான் இப்போ சொல்கிறேன். சரிங்களா, ஓகே. 21வது டிகிரியில் இது அடிக்கிறோம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து டினோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் அப்படிங்கிறதும் பேக்வேர்டு கிளாஸஸ் அப்படிங்கிறதும் நம்ம கால்குலேஷன் பார்க்கணும். இந்த பேக்வேர்டு கிளாஸஸ் ஒரே லைனாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ கால்குலேஷன் வந்துட்டு ஒரே லைனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு வந்துட்டு கால்குலேஷன் மிஸ்டேக் ஆகலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2ஆக பிரிச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ பேக்வேர்டு அப்படிங்கிறது ஒரு வேர்டு, அது வந்து 8 டிஜிட்டில் இருக்குது. கிளாஸஸ் அப்படிங்கிறது 7 டிஜிட்டில் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து 10 டிஜிட்டில் இருக்குது, இது வந்துட்டு 6 டிஜிட்டில் இருக்குது. அப்போ எது பெருசு? இதுதான் பெருசு. இந்த 10ங்கிற வேல்யூ தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இதில் பேக்வேர்டில் பார்த்தீங்கன்னா 8, கிளாஸஸ் வந்து 7. எது பெருசு? 8 தான் பெருசு. ஓகே, அந்த பேக்வேர்டு அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா, கிளியருங்களா? ஸோ இது ரெண்டும், அதாவது இந்த வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலமுக்கும் செகண்ட் காலமுக்கும் பொதுவாக இருக்குது. அப்போ அந்த ஃபஸ்ட்டு காலமையும் செகண்ட் காலமோட வேல்யூவை ஆட் பண்ணணும், அதுதான் இது. சரிங்களா, ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலமோட வேல்யூ ஆட் பண்ணணும்னா இங்கே வந்துடணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 16 வரும். சரிங்களா, 16 வருது. மைனஸ், இது ரெண்டில் எது பெருசு? 10 தான் பெருசு. ஓகே, அந்த 10 எடுத்துக்கலாம். மைனஸ் பண்ணால் 6 வருது. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் 3 வரும். சரிங்களா, 2ஆல் டிவைட் பண்ணால் 3 வருது. அந்த 3 கூட ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ 41. அப்போது நம்மளுக்கு 44 வரும். கடைசியாக ஃபார்மேட் பிரகாரம் 1 ஆட் பண்ணுறோம், 45. 45வது டிகிரியில் இந்த டினோட்டிஃபைடு அப்படிங்கிறத வந்துட்டு அடிக்கிறோம். ஓகேங்களா, இப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ எடுப்போம். சரிங்களா, இங்கே வர்ற வேல்யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் காலமோட லைன் வேல்யூவை எடுப்போம். கிளியர் ஆகிக்கோங்க, இதை ஜஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இது வந்து 3வது காலமுக்கும் 4வது காலமுக்கும் பொதுவாக இருக்குது. அப்போ இந்த வேல்யூவை எடுக்கணும், 18.
18 மைனஸ் பேக்வேர்டு 8 டிஜிட்டில் இருக்குது, கிளாஸஸ் 7. அப்போ அந்த 8 நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் பண்ண 10, 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 5. எந்த காலமோட லைன் வேல்யூ? 3வது காலமோட லைன் வேல்யூ. அது என்னது? அப்போ 3வது காலமோட லைன் வேல்யூ 57. அதை ஆட் பண்ணால் 62 வரும். ஃபைனலாக நம்ம +1 வந்துட்டு ஆட் பண்ணுறோம். சரிங்களா? 63. அப்போது 63வது டிகிரியில் நம்ம இந்த பேக்வேர்டு அப்படிங்கிறது வந்துட்டு அடிக்கிறோம். ஓகேங்களா? கிளியராக இருக்குங்களா? இப்போது ஓகே, எது எங்கெங்கே அடிக்கணும், அதாவது கால்குலேஷன்ஸ் போட்டுட்டோம், எது எங்கெங்கே அடிக்கணும் அப்படிங்கிறது அப்போ நான் கிளியராக சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஹெட்டிங்லாம் அடித்து முடிச்சிட்டிங்க. அடுத்து இங்கே வந்துடுறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இயர் அப்படிங்கிறது பாருங்கள், முன்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, மேலே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, கீழே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? சென்டர் பண்ணி அடிக்கணும். சென்டர், அதாவது இந்த ரைட் சைடில் இருக்க ஹெட்டிங்ஸ்க்கு இயரை வந்துட்டு நம்ம சென்டர் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா ஏன் சென்டர் பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரோஸாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த டினோட்டிஃபைடு அப்படிங்கிறது ஒரு ரோ, ட்ரைப்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரோ, அதுக்கு கீழே இந்த கோடு வருது இல்லையா, இந்த கோடு வருது, அதுவும் ஒரு ரோ. ஸோ ப்ரீ போஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோ, மேட்ரிக் அப்படிங்கிறது ஒரு ரோ. ஸோ மல்டிபிள் ரோஸ் இருக்குது. ஆனால் இங்கே வந்துட்டு ஒரே ஒரு ரோ தான், அதாவது இயர் அப்படிங்கிற ஒரே ஒரு நம்ம வேர்டு தான் இருக்குது, ஒரே ஒரு ரோவில் தான் நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதை நம்ம வந்துட்டு மேலேயோ இல்லை கீழேயோ அடித்தா நம்மளுக்கு அது எப்படி இருக்கும்? பார்க்கவே நல்லா இருக்காது இல்லையா? அதனால தான் சென்டர் பண்ணி அடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த சென்டர் பண்ணி அடிக்கிறதுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இதில் பாருங்கள், மனசுக்குள்ளேயே, சரிங்களா, மனசுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். அதாவது மேலே ஒரு லைன் விட்டுடலாம், கீழே ஒரு லைன் விட்டுடலாம். சரிங்களா? அதாவது மேலே ஒன்று கீழே ஒன்று, அப்படியே நம்ம வந்து மனசுக்குள்ளேயே இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த டினோட்டிஃபைடு அப்படிங்கிற ஒரு ரோ, டினோட்டிஃபைடும் பேக்வேர்டும் ஒரு ரோவாக வருமா, அந்த ரோவை விட்டுறலாம். அது கீழே என்னது இருக்குது? மேட்ரிக் அப்படிங்கிற ரோவை விட்டுறலாம். அடுத்து ட்ரைப்ஸ் அப்படிங்கிற ரோவை விட்டுறலாம். இந்த ப்ரீ போஸ்ட் அப்படிங்கிற ரோ இருக்கு இல்லையா, இதை விட்டுறலாம். கடைசியாக என்ன இருக்குது நம்மளுக்கு? இந்த லைன் இருக்குது, இந்த கோடு போடுறோம் இல்லையா, இந்த கோடு இருக்குது. அப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. இயர் அப்படிங்கிற ஒரே ஒரு ரோ தான் நம்ம அடிக்க போகிறோம், ஒன்று தான் இருக்குது. அப்போது இந்த இயரையும் இந்த லைனும் டைரெக்டாக அடிச்சிடலாம். கிளியராக இருக்குங்களா? ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன அடிப்போம்? இந்த கோடு மேலே இருக்க ஃபஸ்ட்டு கோடு அடிப்போம், ஹெட்டிங்லாம் அடிச்சுட்டு கோடு அடிப்போம். இந்த டினோட்டிஃபைடுங்கிறது அடுத்த லைன் வரும், 45வது டிகிரியில் அடிப்போம். பேக்வேர்டு அப்படிங்கிறது 63வது டிகிரியில் அடிச்சிடுறீங்க. அடுத்த லைன் வர்றீங்க, ட்ரைப்ஸ் அப்படிங்கிறத அடிக்கணும். இப்போ என்ன பண்ணணும்? இந்த பெருசுக்கு, சரிங்களா, இந்த 10 டிஜிட் என்னது, 45வது டிகிரியில் அடிக்கிறோமா, இந்த பெருசுக்கு இந்த சின்ன வேர்டை வந்துட்டு நம்ம சென்டர் பண்ணணும். சென்டர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பெருசுலேருந்து சின்ன வேல்யூவை மைனஸ் பண்ணுங்கள். 10ல் 6 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் என்ன? 10ல் 6 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் என்ன? நம்மளுக்கு 4 வருது. மைனஸ் பண்ணால் 4. முன்னாடி 2 வேல்யூ, பின்னாடி 2 வேல்யூ விடணும். சரிங்களா? அப்போ முன்னாடி 2 வேல்யூ விட்டால் 45, 46 விட்டால் 47வது டிகிரியில் ட்ரைப்ஸ் அப்படிங்கிறத அடிப்பீங்க. ஓகேங்களா? இப்போ ட்ரைப்ஸ் அடிச்சுட்டு இங்கே வர்றீங்க. கிளாஸஸ் அப்படிங்கிறது நமக்கு கீழே அடிக்க போகிறோம். கிளாஸஸ் அப்படின்னு கீழே அடிக்க போகிறோம். சரிங்களா? 7 டிஜிட்டில் இருக்குது, இது 8 டிஜிட்டில் இருக்குது. ஸோ 8 - 7 டிஃப்ரென்ஸ் என்ன? 1. அப்போ 63 இது ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரே ஒரு வேல்யூ விட்டுருங்க. அப்போ 64வது டிகிரியில் இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறத அடிக்கிறீங்க. அடுத்த லைன் வர்றீங்க, இயர் அடிக்கிறீங்க. இயர் எப்படி அடிக்கணும்? ஸோ இந்த காலமில் எது பெருசுன்னு பார்த்தா இங்கே இருக்க வேல்யூஸ் தான் பெருசு. 9 டிஜிட்டில் இருக்குது, இது 4 டிஜிட்டில் இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன? நம்மளுக்கு சென்டர் பண்ணணும் இல்லையா? டிஃப்ரென்ஸ் என்ன? 9ல் 4 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 5. சரிங்களா? அப்போ 5ங்கிறப்போ முன்னாடி 3 வேல்யூ, பின்னாடி 2 வேல்யூ அப்படி விடுங்க. சரிங்களா? அப்போ முன்னாடி 3 வேல்யூவை விட்டுறலாம். 21வது டிகிரியில் இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். 21, 22, 23 விட்டால் 24வது டிகிரியில் இயர் அப்படிங்கிறத அடிப்போம். ஓகேங்களா? இயர் அடித்ததுக்கப்புறம் டேரெக்டாக இங்கே வந்துடுவோம், இந்த கோடு வந்துட்டு அடிச்சிடுறோம். அடுத்த லைன் வர்றோம். அடுத்த லைன் வந்தோடனே இந்த ப்ரீ போஸ்ட் இதெல்லாம் அடிக்கணும். ஓகேங்களா? அது அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டிகிரி வந்துட்டு தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் எந்தெந்த டிகிரி அப்படிங்கிறது. ஓகே, அந்த டிகிரியை வந்து நான் இப்போ சொல்லிடுறேன். இந்த காலம்லேயே எது பெருசுன்னு பார்த்தோம்? இந்த மேட்ரிக் அப்படிங்கிறதும் இந்த வேல்யூ தான். 6 டிஜிட்டில் இருக்குது, ரெண்டுமே ஈக்குவல், 6 டிஜிட்டில் இருக்குது. ஸோ 43வது ஃபஸ்ட்டு காலம் இது. ஸோ 43வது டிகிரியில் 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ, சரிங்களா, 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் 43வது டிகிரியில் அடிச்சிருங்க. இது வந்துட்டு 4 தானே, PRE ஹைஃபன் 4 டிஜிட் தானே. அப்போ பெரிய ஹெட்டிங், அது வந்து பெரிய வேல்யூக்கு சின்ன வேல்யூவை சென்டர் பண்ணணும். சென்டர் பண்ணால் என்ன? டிஃப்ரென்ஸ் செக் பண்ணுங்கள். 6ல் 4 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் என்ன? 2. முன்னாடி ஒரு வேல்யூ, பின்னாடி ஒரு வேல்யூ. 43 விட்டால் 44வது டிகிரியில் நம்ம இந்த
ப்ரீ அப்படிங்கிறது வந்துட்டு அடிப்போம். கிளியராக இருக்குங்களா? உள்ள பாருங்கள் வேறு ஏதாவது பெரிய டிஜிட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். சரிங்களா? முன்னாடி பார்த்து தானே கால்குலேஷன் போட்டிருக்கோம். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது கம்மியான டிஜிட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது. இல்லை எல்லாமே இங்கே பாருங்கள் 3 கொடுத்துருக்காங்க, அதை டெலீட் பண்ண சொல்லிட்டாங்க. இங்கே இந்த 27,967 அப்படிங்கிற வேல்யூ இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ரோ அதாவது 1970 to 71 இந்த மொத்த ரோவும் மேலே வரும். 1971 to 72 இந்த மொத்த ரோவுமே சரிங்களா, மொத்த ரோவுமே அதோட வேல்யூஸுமே கீழே வரும். அதுதான் டிஆர்எஸ் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஆர்எஸ்னா என்ன? டிரான்ஸ்லேட். இந்த மொத்த ரோவையும் மேலே அடிங்க, இந்த மொத்த ரோவையும் கீழே அடிங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். வேறு எதுவும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 46 அப்படிங்கிற நம்பர் வந்து இங்கே வரும். ஓகேங்களா? அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்த காலமில் பார்த்தீங்கன்னா எது பெருசு? இந்த மேட்ரிக் அப்படிங்கிறது தான் பெருசு. 6 இது வந்து 4 இது 5 அப்போ 6 தான் நம்மளுக்கு பெருசு. ஓகே. அடுத்து 51 சரிங்களா? 51வது டிகிரியில் எது பெருசோ 51வது டிகிரியில் இந்த 6 டிஜிட் தான் பெருசு. அதை 51ல் அடிக்கிறோம். இது என்ன பண்ணணும்? சென்டர் பண்ணணும். 6ல் 4 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 2, முன்னாடி 1 பின்னாடி 1 விடுறோம். 51 விட்டால் 52வது டிகிரியில் போஸ்ட் அப்படிங்கிறத அடிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து உள்ளே பாருங்கள், இது எல்லாமே 5 டிஜிட்ஸில் தான் இருக்குது. அப்போது இந்த 6ல் 5 போச்சுன்னா என்ன டிஃப்ரென்ஸ்? 1 தான், முன்னாடி 1 விட்டுருங்க. 52 இதுவும் 52வது டிகிரி. அப்போ 5 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே 52. எல்லாமே 5 டிஜிட்டில் தான் இருக்குது. அப்போ எல்லாமே 52ல் அடிச்சிருங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2,122 இது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி கீழே குட்டி குட்டி கோடு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டெட்டு. அதை நீங்கள் அப்படியே அடிங்க, அது எதையும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. அப்போ 2,122 அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் அப்படியே அடிக்கலாம். இங்கே வந்துட்டு டிரான்ஸ்லேட், டிஆர்எஸ்னா என்ன? டிரான்ஸ்லேட். ஸோ இந்த வேல்யூ அப்படி மேலே வரும், இந்த வேல்யூ அப்படி கீழே வரும். ஓகேங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. இந்த காலமில் நம்ம ஃபைன் பண்ண டிகிரி என்ன? 59. 59வது டிகிரியில் நம்ம வந்து 8 டிஜிட்டில், இந்த காலம்லேயே 8 தானே பெருசு. அப்போது 8 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 59வது டிகிரியில் நம்ம அடிச்சிடணும். ஓகேங்களா? கிளியருங்களா? இப்போ இந்த ஹெட்டிங் பாருங்கள் 4. அப்போ 8ல் 4 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் என்ன? 4. முன்னாடி 2 வேல்யூ பின்னாடி 2 வேல்யூ விடுங்க. 59 60 விட்டால் 61வது டிகிரியில் இந்த பிஆர்இ ப்ரீ அப்படிங்கிறதும் ஹைஃபன் அப்படிங்கிறதும் அடிக்கிறோம். இது எத்தனை கவுண்டிங்கில் இருக்குது? 6 டிஜிட்டில் இருக்குது. அப்போ 8ல் 6 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் என்ன? 2. முன்னாடி 1 பின்னாடி 1 விட்டுருங்க. 59 விட்டால் 60வது டிகிரியில் இந்த மேட்ரிக் அப்படிங்கிறத அடிப்போம். சரிங்களா? இது வரைக்கும் கிளியராக இருக்குங்களா? இந்த காலம் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அதாவது கொஞ்சம் நல்லா கவனிங்க. மற்றது சரி, இந்த உள்ள நம்பர்ஸ் ஹெட்டிங்கை விட்டுருங்க, உள்ளே இருக்க நம்பர்ஸ் மட்டும் பாருங்கள். அந்த உள்ளே இருக்க நம்பர் வேல்யூ இருக்குல்லையா, அதை மட்டும் கவனிங்க. இது 8 டிஜிட்டில் இருக்குது, இந்த நம்பர் வேல்யூ 6 டிஜிட்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? அதாவது உள்ளே இருக்க நம்பர் வேல்யூஸில் எது பெருசுன்னு பார்த்தோன்னா 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அதை விட கம்மியான வேல்யூஸ் இருக்கான்னு பார்த்தா ஆமாம் 6 டிஜிட்டில் ஒரு நம்பர் வேல்யூஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணக்கூடாது. நம்பர்ஸில் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் அப்படி கிடையாது. இதில் எல்லா நம்பருமே வந்துட்டு ஈவனாக இருந்துச்சு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா 8 டிஜிட்டும் இருக்குது, 6 டிஜிட்டும் இருக்குது. அப்போது வந்து இப்போ 8 டிஜிட்டுக்கு 6 டிஜிட்டை சென்டர் பண்ணக்கூடாது. சரிங்களா? டிஜிட் வைஸ் அடிக்கணும். நான் எல்லா ஸ்டேட்மெண்ட்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையுமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது. சரிங்களா? டிஜிட் வைஸ் அடிக்கணும். அப்படின்னா என்ன வரும்? டிஜிட் வைஸ்னால் என்ன? சிம்பிள். இது 0க்கு நேராக 9 வரும், 4க்கு நேராக 4, கமாக்கு நேராக கமா. ஸோ இந்த 4க்கு நேராக 0, 8க்கு நேராக 3, 6க்கு நேராக 2, இப்படி வந்து டிஜிட் வைஸ் அடிக்கணும். சரிங்களா? உள்ளே இருக்க நம்பர் வேல்யூஸில் மட்டும் எந்த நம்பர் வேல்யூ பெருசோ அது எந்த டிகிரின்னு ஃபைன் பண்ணிவிட்டு அந்த நம்பர் வேல்யூக்கு மற்ற குட்டி குட்டி நம்பர் வேல்யூஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் டிஜிட் வைஸ் அடிக்கணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ இது 59, 60, 61ல் தான் 0 வருது. அப்போ 61வது டிகிரியில் இந்த 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 61ல் அடிச்சிருங்க. டிஆர்எஸ் அப்படின்னா என்ன? டிரான்ஸ்லேட். இந்த வேல்யூ இங்கே வரும், இந்த வேல்யூ இங்கே வரும். சரிங்களா? இது வரைக்கும் கிளியராக இருக்குங்களா? அடுத்து லாஸ்ட் காலம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எது பெருசு? 6 டிஜிட். இந்த மேட்ரிக்கும் இந்த நம்பர் தான் பெருசு. நம்ம ஃபைன் பண்ண டிகிரினா 69. 69வது டிகிரியில் மேட்ரிக்கும் இந்த நம்பர் வேல்யூ, ஏன்னா ரெண்டுமே 6 டிஜிட். சரிங்களா? ஸோ 69ல் இந்த மேட்ரிக்கும் இந்த உள்ளே இருக்க 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ, உள்ள நம்பர்ஸில் 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 69வது டிகிரியில் அடிச்சிருங்க. ஸோ 6 இது 4, டிஃப்ரென்ஸ் என்ன?
2 முன்னாடி ஒன்றும் பின்னாடி ஒன்றும் விடலாம். 69 விட்டால் 70வது டிகிரி. 70வது டிகிரியில் போஸ்ட் அப்படிங்கிறத அடிக்கிறீங்க. ஓகேங்களா? இங்கே 3க்கு பதிலாக 7 அப்படிங்கிற வேல்யூ வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்கள் முன்னாடியே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எதை ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போது எது எந்தெந்த டிகிரி அப்படிங்கிறதும் எப்படி நம்ம வந்துட்டு இப்படி இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் மல்டிபிள் ஹெட்டிங்ஸ் வந்துச்சுன்னா அது எப்படி நம்ம வந்து சென்டர் பண்ணி அடிக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லிட்டேன். இது டேரெக்டாக அடிக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஈஸியாக போயிடுச்சு. சில விஷயங்களை ஹாஃப் டிக் வச்சு அடிக்கிற மாதிரி வரும். அதை வந்துட்டு நான் இன்னி வர வீடியோக்களில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து நம்மளுக்கு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 5 ஸ்பேஸ் விட்டு 15வது டிகிரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். தி ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா கலெக்டட் டிஹெச்ஆர்ஓ அப்படின்னா என்னது த்ரோ, ஹைஃபன்னா என்ன அது சாரி ஸ்லாஷ்னா THED அப்படின்னு அடிப்போம். ஸ்கூல்ஸ் அண்ட் தி அப்ளிகேஷன்ஸ் அண்ட் சென்ட் த்ரோ த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸ். ஸோ என்பினா என்ன நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஸோ இதுலேருந்து நெக்ஸ்ட் பேராகிராஃப் அதுக்கு தான் இந்த ஸ்லாஷும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தி டேட்டட் டிடி டாட் அப்படின்னா என்ன டேட்டட் அப்படின்னு ஃபுல்லாக அடிப்போம். டாட் வந்துட்டு வைக்க மாட்டோம். எஜுகேஷன் ஃபுல்லாக அடிக்கணும், டாட் வைக்கக்கூடாது. டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக அடிக்கணும், டாட் வைக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாக நம்ம அடித்து இந்த பேராகிராஃபை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த THRO அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு வந்திருக்கு. ஒரு தடவை சரிங்களா ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்துட்டு இப்போ எக்ஸாமில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லை அதுக்கு முன்னாடி டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்கன்னா ஒரு தடவை ஹோலாக ரீட் பண்ணிடுங்க. சும்மா ஒரு நிமிஷம் தானே ஆகும் ஹோலாக டக்குன்னு என்னென்னு பார்க்குறதுக்கு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் எது எந்தெந்த வேல்யூஸ், அதாவது இது எத்தனை டிஜிட்னு ஜஸ்ட் டக்குன்னு பென்சிலில் நீங்கள் ரஃபாக கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க பேப்பரில். சரிங்களா? இதெல்லாம் இந்தந்த டிஜிட்டில் இருக்குது. ஸோ அப்போது எந்தெந்த டிகிரியில் அடிக்கணும் அப்படிங்கிறது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாகவே வந்துடும். ஸோ நீங்கள் அதாவது முன்னாடியே நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணால் ஈஸியாகிடும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் சீனியர் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.